வணக்க நண்பர்களே. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல்கள் முடிவுக்கு வந்துவிட்டன. தேர்தல் முடிவுகளும் வந்துவிட்டன. மகாராஷ்டிராவில் ஆளும் கட்சியான பிஜேபி தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. மாபெரும் வெற்றி பிஜேபிக்கு, யாருமே எதிர்பார்க்காத வெற்றி. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு முக்கியமான தேர்தல் பிரச்சார பீரங்கியாக விளங்கியவர் கல்பனா சொரன் அவர்கள். அவரை பற்றி தான் இந்த பதிவு. கல்பனா சொரன் அவர்கள் முன்னாள் முதல்வரான ஹேமந்த் சொரன் அவர்களின் மனைவி ஆவார். இவர் தன்னுடைய கணவர் சிறைக்கு சென்ற பிறகு மார்ச் மாதம் 4ஆம் தேதி அன்று 2024 அரசியல் களத்தில் இறங்குகிறார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா என்ற இவருடைய கட்சி தத்தளித்து கொண்டிருந்த நேரத்தில் இவர் களத்தில் இறங்கினார். இந்த கட்சியை காப்பாற்றப் போவது யார், இந்த கட்சியினுடைய எதிர்காலம் என்ன என்ற மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு காலகட்டத்தில் கல்பனா சொரன் அவர்கள் அரசியலில் அடியெடுத்து வைக்கிறார். இந்த கட்சியை இவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார் என்று மக்கள் இவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களித்தனர். இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். தன்னுடைய தொகுதியான காந்தே தொகுதியில் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் வந்தது. இந்த தேர்தலையும் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெற்று விட்டது. கல்பனா சொரன் அவர்கள் தினமும் 5-7 பொதுக்கூட்டங்களில் பேசினார். அதற்கு பிறகு தன்னுடைய சொந்த தொகுதியான காந்தே தொகுதியிலும் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். தினமும் கடினமான உழைப்பு. இவர் சென்ற இடமெல்லாம் கூட்டம் சேர்ந்து கொண்டே இருந்தது. மக்கள் அலையலையாக இவருடைய பொதுக்கூட்டங்களுக்கு திரண்டு வந்தனர். ஏனென்றால் இவர் மக்கள் மொழியில் பேசினார். மக்களுடைய மனநிலையை அறிந்தவர்தான் கல்பனா சொரன் அவர்கள். இவர் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 1985 பஞ்சாபில் உள்ள கபூர்தலாவில் பிறந்தார். இவருடைய தந்தை இராணுவத்தில் பணியாற்றி வந்தார். அப்பொழுது இராணுவத்தில் மாதர்கள் வந்து கொண்டே இருக்கும். அதனால் இவர் பல்வேறு ஊர்களுக்கு செல்ல வேண்டி இருந்தது. அங்கே எல்லாம் கேந்திரிய வித்யாலயில் படித்தார். பிடெக் பட்டப்படிப்பை முடித்தவர். கல்பனா சொரன் அவர்கள் 4 மொழிகளில் பேசக்கூடிய வல்லமை படைத்தவர். தன்னுடைய தாய்மொழியான சந்தால் மொழியில் பேசக்கூடியவர். இந்தி மொழியும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும், ஒடியா மொழியும் தெரியும். இவர் பிடெக் படித்து முடித்தவுடன் எம்பிஏயும் படித்து முடித்து விட்டார். சில கம்பெனிகளில் டைரக்டராக உள்ளார். நிரம்ப அறிவாற்றல் உடையவர் கல்பனா சொரன் அவர்கள். அதனால்தான் தன்னுடைய கணவர் சிறையில் இருக்கும் பொழுது இந்த கட்சியை மூழ்க விடாமல் காப்பாற்றி இன்று ஆளும் கட்சியாக கொண்டு வந்துள்ளார் இந்தியா கூட்டணியை. பாருங்கள் நண்பர்களே, பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக திகழ்கிறார் கல்பனா சொரன் அவர்கள். அவர் எப்படி வென்றார் இந்த தேர்தலில்? ஏனென்றால் எதிர்த்த மாதிரி இருக்க கட்சி மிகப்பெரிய கட்சி பிஜேபி. அவங்களுக்கு 24 ஹவர்ஸ் தேர்தல் ஞாபகத்திலே இருப்பாங்க, தேர்தல் வேலையிலே இருப்பாங்க. அங்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கட்சிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர் பிஸ்வாஸ் சர்மா, அசாம் மாநில முதல்வர். பல தேர்தல்களில் கரை கண்டவர். அவருடன் துணைக்காக சிவராஜ் சிங் சௌகான் 3 முறை மத்திய பிரதேசத்தில் முதல்வராக இருந்தவர். இப்பொழுது மத்திய அமைச்சராக இருப்பவர் அவர். கல்பனா சொரன் அவர்கள் எப்படி இவ்வளவு பெரிய வெற்றியை சாத்தியமாக்கி காட்டினார்? ஏனென்றால் அவர் மக்கள் மனங்களை படித்தார், மக்கள் மொழியில் பேசினார், மக்களுடன் மக்களாக உரையாற்றினார். அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். நாங்கள் இதுவரை 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்து வந்தோம். இந்த முறை ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபாயாக நாங்கள் மாற்றுவோம் என்றார். அதற்கு பிறகு 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக தரப்படும். பழங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீட்டில் அதிக உரிமை தரப்படும். பழங்குடியினருக்கு கல்வியில் முன்னுரிமை தரப்படும். ஹெல்த் முன்னுரிமை தரப்படும். இது மக்களை ஈஸியாக சென்றடைந்தது. மக்கள் இவருக்கு வாக்களித்து விட்டார்கள். தேர்தல் பரப்புரையில் அவர் வென்று விட்டார். தன்னுடைய தொகுதியான காந்தே தொகுதியில் 17,142 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று காமித்து விட்டார். இவர் தன்னுடைய தொகுதியெல்லாம் பரப்புரை செய்ய வேண்டும் என்று சட்டமன்ற தேர்தலில் நின்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அப்படி என்றால் பார்த்து கொள்ளுங்கள் இவருடைய புகழ் எவ்வளவு தூரத்துக்கு இன்று பரவி உள்ளது என்று. அதெல்லாம் தில்லு இருக்கணும்.
அவர்களால் தான் சாத்தியமாகும். முயற்சி திருமணியாக்கும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் கல்பனா சுரன் அவர்கள். ஏனென்றால் வள்ளுவன் வாக்கு பொய்த்ததாக வரலாறே கிடையாது நண்பர்களே. பிஜேபி கட்சி மிகப்பெரிய கட்சி இந்தியாவில். பிஜேபி கட்சியை எதிர்த்து நின்று வெற்றி வாகை சூடுவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அதை நிகழ்த்தி காட்டியுள்ளார் கல்பனா சுரன் அவர்கள். பாருங்கள், பெண்கள் நினைத்தால் உண்மையிலும் நடத்தி காமிக்க முடியும் என்று புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு நிரூபித்து காட்டியுள்ளார் கல்பனா சுரன் அவர்கள். கமலா ஹாரிஸ் அவர்கள் அமெரிக்க அதிபர் தேர்தலில் நின்று தோல்விவிட்டார். கமலா ஹாரிஸின் தாய் நம்மளுடைய ட்ரிபிள்கனிலிருந்து 19வது வயதில் புறப்பட்டு சென்றார் அமெரிக்காவுக்கு படிப்பதற்காக. அங்கு கருப்பினத்தவரை காதலித்து திருமணம் புரிந்து கொண்டார். 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். அதில் ஒருவர் தான் கமலா ஹாரிஸ். கமலா ஹாரிஸ் அவர்கள் இன்று துணை அதிபராக உள்ளார். பார்த்து கொள்ளுங்கள், பெண்கள் நினைத்தால் எது வேணாலும் முடியும். எப்படி தன்னுடைய குழந்தைகளை வளர்த்திருக்கிறார் கமலா ஹாரிஸினுடைய அம்மா. உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் தீயவராவதும் நல்லவராவதும் அன்னை வளர்ப்பினில்லை என்று அந்த காலத்திலே நம்மளுடைய புரட்சித் தலைவர்கள் பாடிவிட்டு சென்று விட்டார். பாருங்கள் புரட்சித் தலைவருடைய பார்வையை. அப்பொழுதே அவருக்கு தெரிந்து விட்டது. அதுதான் புரட்சித் தலைவர். அதனால் தான் அவருடைய புகழ் இன்று வரை நிலைத்து நிற்கிறது. அதுபோல கல்பனா சுரன் அவர்கள் வெற்றி வாகை சூடியுள்ளார். அவருடைய வெற்றியை கொண்டாட வேண்டிய தருணம் அது. பெண்கள் வெற்றி பெற்றால் அதை கொண்டாட வேண்டும். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் பாராட்டுகளுக்கு உரியவர் கல்பனா சுரன் அவர்கள். அவர்கள் மென்மேலும் வெற்றி பெற்று பல உதவிகளை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆவல். அவருக்கு வாழ்த்துக்களை கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.